எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்டுப்பூச்சி பழம் அவ்வளோ காய்ச்சிருக்குங்க இந்த வருஷம். போன வருஷம் கூட இந்த அளவுக்கு காய்க்கல. இந்த வருஷம் ரொம்ப நிறைய காய்ச்சிருக்கு. செடியில் வந்து தலையை விட பழம் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. பாப்பாக்கும் பொறிச்சு கொடுத்தேன் இந்த பழம். பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. ரொம்ப விரும்பி சாப்பிட்டே இருந்தா. முதல் நாள் நாங்கள் பொறிச்சு கொடுத்தோம். 2வது நாள் அவளே தோட்டத்துக்குள்ளே போய் அவளே வேணுங்கிற பழத்தை பொறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப பழுத்த பழம்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டு. அதனால் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. சரி, பாப்பா தான் இந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றான்னு பார்த்தா, இந்த குருவி வந்து ஒரு 1000 குருவி இருக்குங்க இந்த பழத்தை சாப்பிட்றக்கு. இந்த கரண்டு கம்பியிலேயே உட்காந்துட்டு செடிக்குள்ளே வந்து நல்லா சாப்பிட்டு மறுபடியும் கரண்டு கம்பியிலேயே போய் உட்காந்துருது. ஒரு வாரமாக இந்த குருவிங்க வந்து தினமும் வந்துடுது. நல்லா பழத்தை வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் கம்பியில் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. போன வருஷமும் பழம் வந்து இருந்துச்சுங்க. ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. செடிக்கே 1, 2 பழம் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த வருஷம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மல்பெரி ஃப்ரூட் வந்து இவ்வளோ வந்து காய்க்கும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.